استعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. தம்பிமார்களே, போன தடவை உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னேன். அதில் உண்டான கேள்வி கேட்டிருந்தேன். நான் சொன்னது சரிதானா இல்லையா என்று முதலில் அதை யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்து உங்களுடைய யோசனையின் பிரகாரம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். படிங்க பார்ப்போம். 49வது சூரா குஜராத் 11 ஆயத்து. ம். மூமின்களே, ஒரு சமூகத்தார் பிறிதொரு சமூகத்தாரை பரிகாசம் செய்ய வேண்டாம். ஒரு குரூப், ஒரு கவுமுகள் இன்னொரு மக்களை பார்த்து எந்த பரிகாசமும் கேலியும் கிண்டலும் செய்ய வேண்டாம். எக்காலத்திலும் யாரும் எந்த குறையும் சொல்ல வேண்டாம். உங்கள் ஆண்டவன் எப்படி படைச்சானோ, உங்களுக்கு எதையெல்லாம் கொடுத்தானோ அதை வைத்துக் கொண்டு நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துபவர்களாக நடந்து கொள்ளுங்க. ஒரே வார்த்தை, அவனுக்கு நன்றி செலுத்துபவர்களாக நடந்து கொண்டே வாருங்க. இதை விட்டு விட்டு பிறரை பற்றி பேசுவது, பிறரை கேலி செய்வது, பிறர் குறையை சொல்லுவது, புறம் பேசுவது, இந்த வேலையே வேண்டாம். எக்காலத்திலும் வேண்டாம். குறை கூறி புறம் பேசி திருவோருக்கெல்லாம் கேடுதான் ஒரு ஆயத்து இருக்கு. எல்லாம் படிச்சிருப்பீங்க. வயலுள்ளி குல்லி ஹுபசத்தின் லுமசத்தின் இல்லசி ஜமமாலன் வஅத்ததா. இந்த கெட்ட குணத்தை எந்த ஒரு மனிதன் முற்றிலும் விலகிக் கொண்டானோ, எந்த விதத்திலும் எந்த நேரத்திலும் எந்த குறையும் சொல்லாமல் எவன் ஒருவன் நடந்து கொண்டானோ, அவனுக்கே எல்லா வாழ்க்கையும் நிச்சயமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, இஸ்லாமிய வாழ்க்கை அவனுக்கு மட்டும்தான் தேவை, யாருக்கும் கிடையாது. அதுல மகத்தான விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன. அந்த ஒரு வார்த்தையில மகத்தான விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன. அப்படி இல்லை என்றால் வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் தான். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர். 103ல 1. 103ல 1. அதான் 2, 3 படி நடந்து கொண்டவர்களை தவிர நஷ்டத்திருக்கின்றார் மனிதன் நஷ்டமடைந்து விட்டான். அடுத்த சூறால முதல் லைன் இதான். வயலுள்ளி குல்லி ஹுமசத்தின் லுமசத்தின் லஸீ ஜமஅமாலன் வஅத்ததா. 103வது சூறா, 104வது சூறா. சரி, இது அப்புறம் பார்ப்போம். எடுத்த சொல்லிடுற விஷயம் என்ன விஷயம் சொல்லிடுறேன். நீ சிந்திப்பதற்காக கொஞ்சம் மேற்படி காட்டணும். இந்த 2 விஷயத்தை காட்டினேன். இதுல அடங்கியிருக்கின்ற அர்த்தம் தான் முக்கியம். அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் முக்கியம். இது எப்பேற்பட்ட விஷயம் அடங்கியிருக்கின்றன. ஒரு மனிதன் எப்படி மனிதனாக ஆக வேண்டும், எப்படி தன்னை பிரதித்துவத்தை முழுமைப்படுத்துவேன் அல்லாஹ் தன்னை கலீஃபாக ஆக்கியிருக்கின்றான், எப்படி அதை முழுமைப்படுத்துவது என்ற விஷயம் அந்த 2 ஆயத்துல இருக்கு. 103ல 1, 104ல 1. இப்படியாக வர வேண்டும். சரியா? புரியுது? அப்படி அடுத்து குறை கூறக்கூடாதுப்பா. எந்த காலத்தையும் குறை கூடாது. அதை விட்டுருங்க. அந்த கெட்ட செயல் கொடுத்துருங்க. ஏனெனில் அவர்களை விட மேலானவர்களாக இருக்கலாம். நீ கேலி பண்றீங்கல்ல, அந்த ஆளை விட நீங்க நினைக்கிறத விட அங்க மேலா இருக்கலாம். உங்களுக்கு தெரியும், அவங்களை பத்தி தெரியாது. நீங்க பாட்டு சொல்லிடுறீங்க, இப்படி வந்து பேசிடுறீங்க. நீங்க நினைக்கிறத விட மேலா இருக்கலாம். தயவுசெய்து வாய் தந்துடாதீங்க. அப்புறம் அடுத்து. அவ்வாறே எந்த பெண்களும் மற்ற எந்த பெண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம். இப்போ பெண்களுக்கு சொல்றோம். பெண்களே, போதும் பத்தி பேசுனது. நீங்க இதே தொழிலாட்சி பேசுறதுக்காக பேசுறதுக்காக வீட்டு
அந்த பொம்பளை பத்தி, இந்த பொம்பளை அந்த இதே தான் போயிட்டு இருக்கிறோம் போறோம். இது இல்லாத வாழ்க்கையே கிடையாது. ஆக பெண்களை பார்த்தே சொல்றேன். மத்த எந்த பெண்களையும் கேலி செய்ய வேண்டாம் பேசுறேன். நீங்க உன்னடுத்து வீட்டுக்கு போறத ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா போதும், 50% சுத்தமாயிட்டீங்க. எந்த பொம்பள தான் வீட்ட விட்டு வெளிய போகாம, தான் வீடு உண்டு, என் கணவர் உண்டு, என் பிள்ளைகள் உண்டு, பிள்ளைகளுக்கு ஒழுங்கா குரான் சொல்லி தரணும், குரான் ஓதணும் இந்த எண்ணத்தோட எந்த பெண் இருக்கிறாங்களோ, அந்த பெண்ணு தான் இஸ்லாத்தில் நுழைவதற்கும், குரானை பின்பற்றி நடப்பதற்கும் தகுதியான பெண்கள் ஆவார்கள். என்ன செய்ய போறீங்க? உன்னடத்த விட்டு போய் என்ன செய்ய போறீங்க? என்ன பேச போறீங்க? சொல்லுங்க. என்ன பேச போறீங்க? ஏதாவது சொல்லுங்க. என்ன பேசுவீங்க? உன்னடத்தை பத்தி தான் பேசுவீங்க? போனா குரான பத்தி பேச போறீங்க? கிடையாது. சுத்தமா கிடையாது. அடுத்தது. ஏனெனில் இவர்கள் அவர்களை விட மேலானவர்களாக நீ ஆனா அல்லாஹ் சொல்றான், உங்கள விட அவர்கள் மேலானவர்களா இருக்கலாம். உங்களுக்கு தெரியாது. அடுத்தது. இன்னும் உங்களில் ஒருவருக்கொருவர் பழித்துக் கொள்ளாதீர்கள். ஒருவருக்கொருவர் படித்துக் கொள்ளாதீங்கப்பா, திட்டாதீங்கப்பா. நீ இப்படிப்பட்டவன், அப்படிப்பட்டவன். அல்லது அவன் படைக்கப்பட்ட விதத்த கேலி பண்றது. நொண்டியா இருக்கிறான், நொண்டின்னு சொல்றது, பழிக்கிறது, திட்டுறது. இந்த மாரிலாம் இது மாரி இதா பத்தி வரிசையா சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த கெட்ட விஷயங்கள எல்லாம் விட்டுருங்க. அப்புறம் இன்னும் ஒருவரை ஒருவர் பட்டப் பெயர்களால் அழைக்காதீர்கள். பார்த்தீங்களா? கண்ணு சரியா தெரியாட்டி அவன் குருடன்னு சொல்லிருவாய்ங்க. நொண்டி இருந்தா நொண்டின்னு வைப்பாங்க. அவன் என்ன கஷ்டத்துல அவன படைச்சு போயிட்டான். அத பார்த்து கூட பயப்படாம அவன் நொண்டி கேலி பண்ணுவாய்ங்க. இப்படி நீங்க கண்ணார பார்த்து இருக்கிறீங்க. பார்த்து தான் இருக்கிறீங்க. பைத்தியக்காரன்னு சொல்ல வேண்டாம். பொய்யன்னு சொல்லி எதுவுமே சொல்ல வேண்டாம்ப்பா. அதான் நீங்க உண்டு, உங்க அல்லாவை நோக்கி இருக்கின்ற அந்த காலம் நேரம் உண்டு. ஒவ்வொரு நாளும் அவனை நோக்கி உட்கார்ந்துகிட்டு நம்ம பாவங்கள மன்னிப்பதற்கு நாம் தலையிடுவோமானால், அதுவே பெரும் பெரும் பாக்கியம் நிறைந்த செயலாகும். ம். ஈமான் கொண்ட பின் பட்டப் பெயர் சூட்டுவது மிக கெட்டதாகும். ம். குரான் எடுத்துட்டீங்க. குரான் படி நடப்பேன் என்று முடிவு செஞ்சுட்டீங்க. அப்படி செய்த பின்னர் உன்னதனுக்கு பட்டப் பெயர் வைப்பது. இப்படிலாம் செஞ்சிடாதீங்க. யாரையும் கொலை பண்றாதீங்க. அடுத்தது. எவர்கள் இவற்றிலிருந்து மீளவில்லையோ அத்தகையவர்கள் அநியாயக்காரர்கள் ஆவார்கள். இந்த விஷயத்திலிருந்து யார் விலகவில்லையோ, இதையே தன்னை தொழிலா வச்சுக்கிட்டு ஏதாவது பேசுறது, இவன் பேச்சை கேட்டு 4 பேர் சிரிக்கிறது. இவன் சிரிச்சா இந்த பேயா நெனச்சுக்கிறது, அடுத்தவன் கேலி பண்றது. இந்த மாரி விஷயத்திலிருந்து எவன் விலகவில்லையோ, அவன் என்ன அநியாயக்காரர்கள். ம். நீங்களே சில எண்ணங்களிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். அந்த பொம்பளை எப்படி இருப்பாளோ, இவ என்ன செஞ்சுறாளோ, இவ என்ன பேசியிருப்பாளோ, இவன் என்ன பேசினானோ, இத வேண்டவே வேண்டாம். என்ன மாதிரி ஏதாவது செய்து கொண்டு போகட்டும். அந்த விஷயத்திலிருந்து விலகி இருங்கள். உன்னொருத்தன பத்தி குறை சொல்றது, உன்னொருத்த விஷயத்த கேட்கிறது, அந்த விஷயத்த கேட்டு உன்னொருத்தர போய் சொல்றது, பிடிக்காதவன்ட்ட சொல்றது, சண்டை மூட்டி விடுறது, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். விலகிக் கொள்ளுங்கள். அப்புறம் ஏனெனில் நிச்சயமாக எண்ணங்களில் சில பாவங்களாக இருக்கும். எண்ணங்கள் சில பாவங்களாக இருக்கும். செய்யாத காரியத்தை இவன் செய்தானோ, செய்திருப்பானோ, அப்படி என்று நினைப்பது பெரும் பாவமா. அவன் ஒண்ணும் செஞ்சிருக்க மாட்டான். இவன் பேச்சாவது கேட்டுக்கிட்டு, அதை இவன் கற்பனை பண்ணிக்கிட்டு, இப்படிலாம் பேசியிருப்பான், இப்படிலாம் சொல்லியிருப்பான், இப்படிலாம் செஞ்சிருப்பான் என்று நினைப்பது பெரும் பாவமாகும். செய்ததாக நீங்களே முடிவு பண்ணி, அதற்குண்டான பழிய தீர்க்க நீங்க வேறு விதமா பேசி, வேண்டாம் இந்த வேலையே வேண்டாம். நீங்கள் துருவி துருவி ஆராய்ந்து கொண்டிராதீர்கள். செய்றதுதான். மனுஷன் ஆணும், பெண்ணும் செய்ற விஷயத்த தான் சொல்லி காட்டுறான் ஆண்டவன். துருவி துருவி கேட்பானுங்க. அவன் என்ன சொன்னான்? இவன் எத சொன்னான்? நேத்து எந்த விஷயம்? அத பத்தி அவன் என்னப்பா சொன்னான் அவன்? அப்படி கேட்கிறது. இத கேட்டுக்கிட்டு உள்ளத்துல இத கேட்டு உள்ளத்துல கேட்கிறது. சொல்றது. அத கேட்டு உள்ளத்துல சொல்றது. பொய்யான விஷயத்த பரப்பி விட்டுறது. இந்த விஷயத்த நம்ம இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு. புறம் பேசுறது இருக்குதே, ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம்.
டைம் போறதே தெரியாது. மணிக்கணக்குல பேசிட்டு இருப்பாய்ங்க. தூக்கமே வராது. உலகம் அதான் நடந்துட்டு இருக்குது. உன்னதத்த பத்தி பேசுறதா சும்மா சர்க்கரை பொங்கல், கரும்பு சாப்பிடுற மாரி ஒருத்தனுக்கு ஆணுக்கு பெண் அந்த மாரி எண்ணங்கள் கொண்டவன் மனிதன். இந்த முறையில் தான் அவன் படைக்கப்பட்டுள்ளான். ஏன் இந்த எண்ணம் வந்துச்சு? இந்த முறையில தான் நான் படைச்சிருக்கிறேன். விட்று, வேண்டாம். இது கெட்ட விஷயம். வேண்டாம். ஒரு இத குடுத்துட்டு அல்ல வேண்டாம் ஒரு இத குடுத்துட்டு இத செய்யுங்கன்னு சொல்றோம். ஒரு இத உன்ட்ட குடுத்துட்டு இத செய்யாதன்னு சொல்றோம். இப்போ நீ அல்லாஹ் சொல்லுபடி கேட்டு ஒழுங்கா செய்யுன்னா செய், வேண்டாம்டா வேண்டாம், பேசுனா பேசு, நடங்க நட செஞ்சுட்டு இருப்பியா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றானோ அதன்படி தன் வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிஷம் அமைத்துக் கொண்டானோ, எப்படி அமைத்துக் கொண்டானோ, அவன் இபாதத்துல பாதி இபாதத் வந்துட்டான். இப்படி எல்லாம் சொல்லிறான், இதான் செய்ய போறேன். இப்படி சொல்லிறான், இதான் செய்ய போறேன். இது வாழ்ந்தாலும் சரி, வீழ்ந்தாலும் சரி. இதுதான் என் வாழ்க்கை. குல் இன்ன ஸலாத்தி. ஒரே ஒரு விஷயத்த ஒழுங்கா செஞ்சு காட்டுன அந்த ஒரு விஷயத்துல எக்கச்சக்கமா எண்ண முடியாத விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன. குல் இன்ன ஸலாத் நபியே கூறுவீராக என்னுடைய ஸலாத்தும், என்னுடைய நுசுக்கியும், என்னுடைய வாழ்வும், என்னுடைய மரணமும். லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுக்கே, அகிலங்களின் அல்லாஹ்வுக்கே என்று கூறுவீராக. இதுல பார்த்தீங்களா? ஸலாத் என்னுடைய ஸலாத்தும். அது அடங்கியிருக்கிற விஷயங்கள, அத எப்படி எடுக்கிறது? எப்படி ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த மாரி விஷயம் ஸலாத் என்பது. ஏற்கனவே சொன்னேன். ஸலாத் விஷயம் தனி, குர்ஆன் தனி. உங்களுக்கு பிரிச்சு சொல்லியாச்சு. ஸலாத் ஒரு தனி புத்தகம், தனி விஷயம். குர்ஆன் ஒரு தனி புத்தகம், தனி விஷயம். யாருக்கு என்னன்னு தெரியாது. அந்த ஸலாத்த யாருக்கு அல்லாஹ் சொல்லித் தர்றானோ, அவனால மட்டும் தான் ஸலாத்தை நிலைநிறுத்த முடியும். அக்கீமிஸ் ஸலாத்த ஸலாத்தை நிலைநிறுத்துவார்கள். இபாதத்தை பேணிக் கொள்வார். இபாதத்திலே இருப்பார்கள். ஸலாத்தை நிலைநிறுத்துவார்கள். தன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதுமே பைத்துல் ஹராமை கஅபாவை வைத்துக் கொள்வார்கள். மஸ்ஜில் ஹராமில் இருப்பார்கள். எங்கே உட்கார்றது? 48 இடத்துல இங்கே இருப்பார்கள், அங்கே அங்கே இருப்பாங்க. எங்கே உட்கார்றது? நீங்க மஸ்ஜில் ஹராம்ல தான்ப்பா இருக்கணும் எப்பொழுதும். பைத்துல் ஹராமை கஅபா தான்ப்பா எப்போதும் உங்களுக்காக உங்க இடம் பெர்மனன்ட் பிளேஸ்ப்பா அது. உங்களுக்கு பெர்மனன்ட் பிளேஸ்ப்பா. ஆனா நீ இருக்க வேண்டிய இடம் ப மஸ்ஜில் ஹராம்ப்பா. என்ன மஸ்ஜித் ஹராம்னா என்ன? பைத்துல் ஹராமே காபான்னா என்ன? மஸ்ஜில் ஹராமிலிருந்து மஸ்ஜித் அல் அக்ஸாவிற்கு அழைத்துச் சென்றான். நீ மஸ்ஜித் அக்ஸா போறதுக்கு ஹையஸ்ட் லெவல்ல போறதுக்கு, உன்னுடைய உன்னுடைய பிளேஸ் வந்து மஸ்ஜில் ஹராம் இருக்கணும். மஸ்ஜித்